ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் போடுவோம். அடுத்த வருஷம் புருஷன் தலைவலியா, அதுக்கு அடுத்த வருஷம் மாமனார் தலைவியா தலைவலியா, தலைவனா தலைவலியா, அடுத்து கொழுந்தியா, எல்லாரும் உங்களுக்கு தேவையானது பூரா போட்டு கொடுப்போம். ஒரு நல்ல தலைப்பு. மீண்டுமாக எங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் பாதம்பட்ட மண்ணை தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கும். தம்பி, அந்த நாயகம் என்னை சேர்த்து ஒரு போட்டோ எடு. டக்குன்னு எடு. எடுத்துட்டியா? எடுத்துட்டீங்களா? அண்ணா எடுத்துட்டீங்களே? எடுத்து கண்டிப்பாக வச்சுக்கணும். என் பொண்டாட்டி கேட்குற உன் பேச்சை எந்த நாய் கேட்கணும். இந்த நாய் கேட்டுச்சுன்னா அந்த நாய்கிட்ட காட்டினோம்னா எந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஒரு சிக்கலில் தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு. ஏற்கனவே எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க. அதில் நீங்கள் கொடுத்த பணத்தை வச்சு நாங்கள் எங்கள் குடும்பத்தை கொண்டு போய் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஏன்னா நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்றைக்கெல்லாம் நன்றி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நன்றி இல்லைன்னு சொல்கிறேன்னா, போன வாரம் ஒரு பட்டிமன்றம் நம்ம கொங்கனாபுரத்தில், சேலத்திலேருந்து லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி பைக்கில் வந்து என் ஃப்ரெண்டு விட்டு பைக்கை வாங்கிட்டு, எனக்கு முன்னாடி ஒரு புருஷன் பொண்டாட்டி பைக்கில் போய்க்கு இருந்தவங்க நாய் குறிக்க போய் டம்முன்னு அடித்து விழுந்தான். நான் போய் அடிக்கோன்னு பைக்கை நிப்பாட்டிட்டு தூக்கி புருஷனை முன்னாடி தண்ணி கொடுத்து டிஞ்சர் போட்டு எல்லாம் தொடச்சி விட்டு அப்படியே எந்திரிச்சு நின்னுங்க அப்படின்னு. அந்த புருஷக்காரை எந்திரிக்க முடியல. ஆனால் அந்த அம்மா தடுமாறி எந்திரிச்சு கையெடுத்து கும்பிடுச்சு. சார், யாரு பெத்த பிள்ளையோ நீங்கள், வழியில் அனாதையாக விழுந்து கிடந்தோம், நீங்கள் தூக்காட்டினா நாங்கள் என்ன ஆயிப்போமோ சொல்ல முடியாது. இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்கள் விழுவும்போது நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு அந்த புண்ணியவதி தாயே, நான் நாய்க்கு எங்கே போகிறது, நான் பின்னாடி எந்த நாயை ஏற்றிட்டு வர்றது? வாழ்க்கையில் அவ்வளோ சிரமம் இருக்குது பாருங்க. ஆண்கள் பெண்கள் கலந்து உட்காந்துருக்காங்க. இதான் ஒரு நல்ல ஊருக்கு எடுத்துக்காட்டு. நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்டு நடுவில் கம்பை ஒண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவோம். ஆம்பளையில அங்கிட்டு போ, பொம்பளையால அங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டி வந்து பிரித்து விட்டாங்க. நீ போ, நீ இங்கிட்டு போ. அப்போ கடைசி வரைக்கும் பட்டிமரத்தை பக்கத்தில் பொண்டாட்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். 5 வருஷம் பொண்ணு பார்த்து புத்தாண்டா கல்யாணம் பண்ணேன். அந்த அம்மா நம்மளை தான் பார்க்குறா, அதை வேற யாரும் பார்க்குறான். நான் ஒரு ஜோக்கு சொன்னோன்னே அந்த பிள்ளை ஹஹான்னு கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான். அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் அந்த ஊர். ஒரு ஆள் பிள்ளையை தூக்கிட்டு வந்தால் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டிட்டு கொடுத்துரு அப்படின்ட்டான். அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஊர். அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸோட போய் உட்காந்துட்டான். ஜோக்கு சொல்லையில் அதுகளோட பண்ணி சேர்ந்து சிரிக்கிறது பிடிக்கிறதுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் இடையில வந்திருக்கான். இந்த 4 பொம்பளையை சேர்ந்து சுக்குமல்லி காப்பி வாங்கி குடிச்சிருக்காங்க. 200 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த சுக்குமல்லி காப்பி விற்கிறவன் சில்லறை இல்லைம்மா அப்படின்னு இருக்கான். இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா உட்காந்துருக்காதானே இவன் என்ன பண்ணியிருக்கான், சில்லறையா இல்லை இந்த நான் தாரேன்னு நைட்டியை தூக்கிட்டு டவுசரில் கையை விட்டுருக்கான், பிடிச்சி விட்டானுங்க. அப்படி சிக்கலான ஆளு நாட்டில் இருக்கிறான். இவனையும் சமாளித்து வாழ வேண்டியதான் ஒரு பெண்களுக்கு பொறுப்பாக இருக்கு. ஒரு குடும்பத்தில் மனைவி தலைவியா தலைவலியான்னு கேட்டிருக்காங்க. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு பாட்டில் சொன்னான், அழகா சொன்னான். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொட்டு தேனை போல் சொல்லும் வார்த்தைகள், பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள். சொக்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள், சொக்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள். அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளத்தில், ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். இன்னும் என்னென்ன மண்ணின் லீலைகள் சொல்லி தாருங்கள், பள்ளி பாடுங்கள். இன்னும் என்னென்ன மண்ணின் லீலைகள், தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள், தங்க பாவை அங்கங்கள் எங்கள் சொந்தங்கள். தந்தை போல் தந்தை மேல் என்று கொள்ளுங்கள், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம்.
ஏன் கைதட்டு சொல்றோம்னா அங்கே பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது. பஸ்ஸில் தூங்குறோம், கம்பியில் முட்டுறோம், கண்டக்டர் திட்டு வாங்குறோம், இறங்க தெரியாது, சாப்பிட்டு தெரியாமல் எங்கேயாவது இறங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் பூராம் எங்களோட வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் கைதட்டுங்க கைதட்டுங்கன்னு கேட்குறோம். கைதட்டுக்கு மட்டும் பஞ்சம் வச்சிடாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாமே வரும், அதையெல்லாம் கடந்து தான் நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஹலோ 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 ஹலோ. ஏன்னா நம்மள கோயில் வாசல் முன்னாடி உட்காந்துருக்கோம். ஒரு காலத்துல சொல்லுவாங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் இந்த பைக்ல இது வெளியே போறவன் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு ஸ்டாண்டு போட்டு கையெடுத்து கும்பிட்டான். அதுக்கு தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நாங்க இப்பெல்லாம் அவசர உலகம். பைக்ல போறவன் பைக்கை நிப்பாட்ட மாட்டான், ஒத்த கையில பைக்கை ஓட்டிக்கிட்டே மாரியம்மாவுக்கு இங்க இருந்து கிசு விடுறான். மாரியம்மா இவர் அவசரமா போறாராம். இவர் போய் உண்டியல் போட்டாருன்னா லேட் ஆயிருமா. ₹1 சுண்டி விட்டுட்டு போற இங்க இருந்து. மாரியம்மா தான் எடுத்துக்க டேக் இட். மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு சுண்டுது. அண்ணன் பைப்பாசில மல்லாக்க படுத்து கிடக்கிறார், நெத்தில போய் ₹1 விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். தெய்வத்திட்ட நம்ம வேலை காட்டணும்னா தெய்வம் நம்மள்ட்ட வேலையை காட்டும். பொதுவா ஏன்னா இறை பக்திங்கிறது அவசியம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒன்று. ஏன்னா மனித குலமா பிறந்தா நம்மளால மட்டும் இந்த உலகம் எதுவும் இயங்கல, அந்த இறைவனாலும் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனாலதான் விழாக்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். திருவிழா ஏன் கொண்டாடுறோம்? மனிதன் திருவிழாவை திருப்பி போடுங்க, விழாதிரு. மனிதன் விழாது இருக்கணும்னா அந்த இறைவனுக்கு திருவிழாவை கொண்டாட வேண்டும். அதைத்தான் தமிழன் தொன்று தொட்டு கொண்டாடி வருகிறான். ஒரு நல்ல தலைப்பு, மனைவி என்பவள் தலைவியா தலைவலியா? பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? தலைவிக்காக வந்திருக்காளா தலைவலிக்காக வந்திருக்காளா? இல்லை, மொத்தத்தில் பணத்துக்காக வந்திருக்காங்க. இந்த நோட்டீஸ் எல்லாம போச்சுல, அப்ப எல்லாரும் பேங்க்ல தான் நின்று நோட்டை மாத்தினான். எங்க ஊர் இந்தியன் பேங்க்ல காலையில 10 மணிக்கெல்லாம் 50 பேர் நிக்கிறான். நான் தான் 51வது ஆளு. மணி 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, கூட்டமே குறையல. ஒருத்த மட்டும் பேக்கோட போறான், பேக்கோட வரான். அவனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் பணம் எடுக்கிறாங்களா எடுக்கலையான்னு கேட்டு. அவன் மண்ணவாரி தூத்திக்கிட்டே சொன்னான், எவனும் எடுக்க மாட்டான்டான்னா. ஏன்டான்னு கேட்டேன். நான் தாண்டா பேங்க் மேனேஜர், என்ன உள்ள விடாம இவங்க போட்டு அடைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா. பணத்தில் அவ்வளவு பெரிய சிக்கல்லாம் இருக்கு. அதை நோக்கித்தான் இன்னைக்கு ஓடுறோம். இதில் மனைவி என்பவள் தலைவி அல்ல தலைவலியே என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வரக்கூடிய திரைப்பட நடிகர் பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல அசைய காதில் தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன், லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறீங்க. இவனு வக்கம் இல்லாமல் டான்ஸ் ஆடி நடினம் நயனத்தோட வரான். அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே ஏறக்குறைய 19 ஆண்டு காலம் கணிப்பொறியியல் துறை தலைவராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே 2 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி தற்சமயம் 6 மாத விடுமுறைக்கு வந்திருக்கக்கூடியவர் கணிப்பொறியியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் பேராசிரியர் அபு அவர்கள் திருவாரூரிலிருந்து வந்திருக்காங்க. இது பெரிய மனுஷன் செய்கிற வேலையாது. ஒரு பேராசிரியர் அனுபவப்படுத்துறேன், சொப்பன சுந்தரி பாட்டு போடுறீங்க. பாவம் தானே நீ. இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா? அதுக்காக வச்சிருக்க காரை யார் வச்சிருக்கா? பெட்ரோல் யார் போடுறது? இல்லை இல்லை, மனைவி என்பவள் தலைவிதான் என்ற அன்னைக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர். பல பட்டிமன்றங்களில் 12 காலமாக பேசி வரக்கூடியவர். அவர் இலக்கிய சொற்பொழிவாளர், அதுபோக ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் இந்த அம்மா தனி பேச்சுன்னு கூட்டிட்டு போய் விருத்தாச்சலத்தில் ஒரு கோயிலில் பேச விட்டுருக்காங்க. தனி பேச்சு. இந்த அம்மா மட்டுமே தனியாக பேசியிருந்திருக்கு, ஒருத்தனும் இல்லை. முன்னாடி ஐயர் மட்டும் இடையில பூஜை பண்ணியிருக்காரு, வந்துட்டு போயிருக்காங்க.
அதுக்கு 12,000 ரூபா காசு கேட்டிருக்கு. ஐயர் சொல்லியிருக்காரு, இந்த பிரசாதம் தான் உனக்கு மிச்சம், தனி பேச்சு தான் நீ பேசியிருக்க அப்படின்னு இருக்காரு. அப்படி பேசி புகழ்பெற்று வரக்கூடிய, சென்ற விடமெல்லாம் தனக்கென ஒரு முத்திரை பதித்து வரக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்து மங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள், முத்து முத்து கண்ணால் அவன் சுத்தி வந்தான் பின்னால, மங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள். ப்ளீஸ், அவ்வளவுதான் எனக்கு வரி தெரியும், அதுக்கு மேல வரி தெரியாது. அவருக்கு இணையும் துணையுமாக பேசி பாட வந்திருக்கக்கூடியவர். பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடக்கூடியவங்க அந்த அம்மா. பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. பழைய படத்துல பாடினவங்களும் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார். விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர. அவ்வளவு சிறப்பாக பாடக்கூடிய அந்த அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க, இசை ஆசிரியை. அந்த தனியார் பள்ளியில இந்த கொரோனா காலத்துல அந்த தனியார் பள்ளியில அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல. நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய பெரும் முயற்சியால திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி, 400 கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் 1.5 ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க. அவ்வளவு ஒரு ராசியான ஆள். அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க. இந்த தீபாவளி எப்போ இந்த அம்மா அந்த திருப்பூருக்கு பட்டிமன்றம் போயிருக்கு, பசு மேம்பாலத்தில் போயிருக்கு. கீழே அந்த ஓனர் தோல்ல பனியனை போட்டு வித்துக்கு தெரிஞ்சிருக்கான். இங்கே இருந்து கூப்பிட்டு ஓனர் அப்படின்னு இருக்கு, வந்துட்டியா சைத்தான இங்கேன்னு அதோட வேட்டி சட்டையெல்லாம் உருவி போட்டு ஆந்திராவுக்கு போனவன் தான் அப்போ முறுக்கு புளிஞ்சி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு நிலைமையில விட்டால் எங்க கம்பெனிக்கு ஓனர் நம்ம மஞ்சுநாத் அவர்கள் தான். அவ்வளவு சிறப்பாக பேசக்கூடியவர். சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை இராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. சின்ன பொண்ணுதான் வெக்கம் படிது அம்மா அம்மாடி, அவன் கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்க சும்மா சும்மாடி, ஆனந்த காத்தும் வீசுது சாமுண்டி காத்தும் அடிக்குது கரட்ட கரட்ட கரட்ட. ஏன்னா இது சின்ன பொண்ணா? நல்லா பாருங்கண்ணே, முறைப்படி உங்களுக்கு சின்ன மாமியா முறை வேணும். உங்க வயசுல இந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு. இந்த அம்மாவுக்கு சின்ன பொண்ணு தாங்க முந்தானே எடுத்து வர்ற ஐப்பசி வந்தா ஓஏபி வரப்போகுது. என்ன டை அடிக்கிற அவ்வளவு கரு கருன்னு இருக்கு, எதையோ கலக்கி அடிக்கிற அது மட்டும் தெரியுது. அவ எங்களுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்கக்கூடியவர், இளையராஜா பிறந்த தேனி மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடியவர். அண்ணே மிகப்பெரிய மூத்த இசைக்கலைஞர். இங்கே வரக்கூடிய இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், சிறந்த இசைக்கலைஞர். இவ்வளவு தூரம் என்று சொன்னாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள்கிட்டே 2-3 பேர் கீபோர்டு பிளேயர் இருக்காங்க. தூரம் சொன்னால் கொஞ்சம் கல்வரங்கம் இந்த ஈரோடு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா வைத்த கலக்கிற மாதிரியே இருக்குது சார், வயிறா போகுது சார், பிள்ளைக்கு முடியல சார், பொண்டாட்டிக்கு முடியல சார்னு போய் சொல்கிறாங்க. 500 ரூபா சேர்த்து கொடுத்தா 4 கழிச்சு வந்து சேர்ந்துருவான் அந்த இங்கே. அந்த லால் வீடு சோதி மருமையும் தான் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கவே ஆட்டையை போட்டான். அப்படி அருமை அண்ணன் மகேசன் அவர்கள் வந்திருக்காங்க, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்கப்போம். எங்களுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர், தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் எடுக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ். உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் எவ்வளவு திறமையானவர்னு உங்களுக்கு தெரியும். மீண்டும் அவர் திறமையை ஒரு தடவை நிரூபித்து காட்டுங்க, என் மக்கள் அதை சந்தோஷப்படணும்.
இதான் திறமையான இசைக்கலைஞர். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம் அவருக்காக. நாங்கள் பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம். ஆடியோ பேர் என்னன்னு? நடராஜன். நல்லா அருமையாக இருக்கனே. நல்ல ஊர், நல்ல மக்கள் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க. நேற்று ஒரு ஊரில் கொண்டு விட்ட உடனே பட்டிமன்றம் ஆரம்பித்து 5 நிமிஷம் ஒருத்தர் முன்னாடி குதிச்சு வந்தான். ஒரு 100 ரூபா கொடுத்தான், அன்பளிப்பு வச்சுக்க அப்படின்னா. பேர் அதெல்லாம் சொல்ல வேணாம், வச்சுக்க அப்படின்ட்டான். திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு, அதே ஆள் பின்னாடி வந்துட்டான், சுரண்டான். என்ன இந்த 100 வச்சுக்கன்னா, பேர் சொல்லாத. மறுபடியும் 50. ஒரே ஆள் மொத்தம் 250 ரூபா கொடுத்தான். பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க, அவன் மட்டும் போகலை யாடான்னு கேட்டேன். போதையில் எல்லாத்தையும் கொடுத்துவிட்டேன், திருப்பி தந்துரு என் பொண்டாட்டி திட்டுவா. நான் என்னடா பண்ணுறது, 10 ரூபா எடுத்துக்கிட்டு 240 கொடுத்துரு அப்படின்னா. அப்படிலாம் இல்லாமல் நல்ல நிறைவாக மக்கள் மண்ணில் அமர்ந்து இந்த நிகழ்வை கேட்கிறீர்கள். நீங்கள் அமர்ந்திருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக மனைவி என்பவள் தலைவி அல்ல தலைவலியே என்ற அணியை துவங்கி வைத்து பேச மரியாதைக்குரிய அருமை மாப்பிள்ளை, விஜய் தொலைக்காட்சி புகழ் திரைப்பட நடிகர், பல ஆண்டுகளாக பேசி வரக்கூடிய 23 ஆண்டுகளாக பேசி வரக்கூடிய தூரன் KR மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் பேசுவார்கள். ஹலோ டெஸ்டிங், ஹலோ ஹலோ டெஸ்டிங், ஹலோ செக், ஹலோ டெஸ்டிங், ஹலோ. நல்ல பேஸ்லாம் கொடுங்கண்ணே. ஹலோ அவசரம் எதுக்கு எந்திரிக்கிற? ஹலோ 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 டெஸ்டிங், ஹலோ செக் செக் டெஸ்டிங், ஹலோ. இன்னும் கொஞ்சம் இந்த மானிட்டர் சவுண்டை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுங்கண்ணே. ஒரு ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை துரோகம் பண்ணப்படாது, பார்த்து நல்லா வச்சு விடுங்க. ஹலோ எனக்கு கொஞ்சம் ஏற்றுனே பார்த்து முடியும்னு. வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடம். உன்னை மறப்பேனா உனைப்பாடா திருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வல்வன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம வீற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்களும். தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின இந்த 13 பேருக்கு நன்றி. மற்றவங்க இங்கிலீஷ் மீடியம் கை தட்டாம உட்கார்ந்து நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒன்னும் மஞ்சனே வைக்காதீங்க. நிகழ்ச்சியை நல்லா ரசிக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இடையில நீங்க கை தட்டல தயவு செஞ்சு எங்களுக்கு கொடுக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுதும் நீராட்டு, அவன் மறைகின்ற பொழுதும் நீராட்டு. இடையில் எங்களை போன்ற மேடை கலைஞர்களுக்கு தேவைப்படுவது உங்களை போன்ற அற்புதமான ரசிகர்களுடைய கைத்தட்டல் என்கின்ற பாராட்டு. அந்த காரணம் தான் கைத்தட்ட சொல்றோம். அதுலயும் குறிப்பா இங்க இருக்கிற தாய் குலத்துக்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறக்கா. இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்ல கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும். அங்க பாருங்க, இருட்டில் ஒரு அக்கா தட்டி பார்த்துட்டு உடனே இழுக்குது. உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில் பாருங்க, அது பாட்டில் வளர்ந்துருக்கும். அங்கே ஒரு அக்கா இழுத்தாங்க, கையோடு வந்துருச்சு, சவரி முடி வளரும். ஆனா வாய் வளரும், வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல மேடை, நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. பொண்டாட்டிங்கிறது புருஷனுக்கு தலைவியா தலைவலியா? அவ்வளவுதான். தலைவலி இருக்க போதானுங்க, அங்க இருக்க முடியாம இங்க கிளம்பி நம்ம 3 பேரும் ஓடியா. அதுல என்ன சிக்கன்னா, சிலருக்கு ஒத்த தலைவலி இருக்கு, சிலருக்கு ரெட்டை தலைவலி இருக்கு. அதையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்கு. அது ஒரு தலைவலினா ஒரு பொண்டாட்டி அர்த்தம், ரெட்டை தலைனா 2 பொண்டாட்டி. அப்படி இல்லையா? ஒரு பக்கம் வலிக்குது, 2 பக்கம் வலிக்குது. நீ வேற எவ்வளவு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையா இருக்குங்க பெண்களால். அதுலயும் குறிப்பா பொண்டாட்டியில எங்கேயாவது மகிழ்ச்சி இருக்கா சார் நான் கேட்கிறேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை சார். என்ன ஆசை? தலைவியா தலைவலியான்னு நல்ல ஒரு கேள்வியை கேட்டு உண்மையை சொல்றதுக்கு 2 ஆண்கள், பொய் பேசுறதுக்கு 2 பெண்கள், அந்த 2 ஆண்கள் இல்லாம பெண்ணுக்கு இல்லாம நடுவுல அப்படி சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. என்னடா சொல்ற? என்னது? நீங்க ஆம்பளை இங்க பொம்பளை 2ம் இல்லாம நானா? 2 கட்டானா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னேன். நடுவுல உட்கார்ந்துருக்கோம் நீங்க. நான் என்ன ஊரோரம் புளிய மரம் உசிப்பி விட்டு சலசலங்கே நான் பிறந்த மதுரையிலே ஆளு காலு நகாமையா கூடுனமே போடுனமே கூட்டு வண்டி காரவனே மாட்டுனமே மாட்டுனமே மகாராச கையில ராமாமாமோ. அந்த அர்த்தத்துல சொல்லல. நடுவரா நீங்க இருக்கீங்க. உங்களை நடுவராச்சு இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள. அப்படியா? ஃபர்ஸ்ட் தாய் குளங்கள் ஃபர்ஸ்ட், லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? நம்ம கல்வடகத்துல லேடிஸ் ஃபர்ஸ்ட், ரெடி 1 2 3 அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தாய் குளங்களா பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3ன்னு சொன்னோன்னே நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், ஒரு கல்லூரியில பேராசிரியரா இருக்காது இங்க இல்ல மாலத்தீவுல மாசம் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு
குடுக்காதனால ஒரு போட்டுக்க பிரேஸ்லெட்டையும் மோதிரத்தையும் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறேன். ஆமாடா, கொடுத்து நான் எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன்டா. ரெடியா இருக்கீங்களாக்கா? ஃபர்ஸ்ட் தாய் குழந்தை ஃபர்ஸ்ட், லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெடி 1 2 3. அப்பா, அடா அடா. நீங்க ஏமாத்திட்டியா? நீங்க லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்புவேன். தெரிஞ்சுக்கங்க, யார் யாரெல்லாம் அழகா இருக்கம்னு கருவமா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு உங்க வீட்டுல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கருவம் கலைஞ்சிரும். ஏன்? ஆதார் எடுக்கும் போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? எப்படி? இன்னைக்கு நம்ம ஊர்ல 10 மணிக்கு பள்ளிக்கூடத்துல ஆதார் எடுக்க வர்றாங்க, பெண்கள்லாம் வாங்க. இந்த பெண்கள்லாம் பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு பூ வச்சு புட்டாம அடிச்சு ரெட்டவடம் செயின் போட்டு போய் உட்காரும். உட்காந்த உடனே எடுத்தாச்சு போன்றுவாங்க. என்னடி ரெடி சிரிலான்னு சொல்லாமல் எடுத்து விட்டாங்க. ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸுக்கு வரும். போய் அந்த ஆதார் கார்டை வாங்கி பார்த்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. பாத்தீங்களா? இதான் மனுஷ வாழ்க்கை. அவ்வளவு சிக்கல் இருக்குது. அதுலயும் பாருங்க, இந்த கைத்தட்டு சொன்னல, ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துருக்கு. அவங்க பாட்டி இந்த தட்டுடி, நடுவோட மோதிரத்தான் தட்டுடி. ஆனா நீங்க எல்லாம் சொல்லுங்க, தாய் குழந்தைகள் கையை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? பெத்த பிள்ளைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு சளி சிந்துறது, புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, இதுக்கு தான் அதிகம் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண்கள் அப்படி இல்ல. பங்காள ரெடியா இருக்கீங்களா? பவர் காமிச்சிருமா? ரெடி? ரெடி 1 2 3. ஆடுறா ஆடுறா ஆடுறா. 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு கூட்டம். எக்ஸலன்ட் ஆடியோ. இந்த ஆடியோக்கு நல்ல ஒரு கைத்தறல் தாராளமா கொடுத்துருங்க. ஏன்னா சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும், ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க, ஆடியோ சரி இருக்காது. நம்ம ஊர்ல தான் ஆடியோவும் சூப்பர், ஆடியன்ஸும் சூப்பர். சும்மா பட்டைய கிளப்புறீங்க. அந்த மாதிரினா நாங்க பாட்டுல பேசிட்டே இருக்கலாம். 4 நாளைக்கு முன்னாடி திருச்சி பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி சார். ஆமா, இங்க போற அடிக்கடி சவுண்ட் பத்தலன்னு ஆடியோ காரனை பார்த்து சொன்னேன், அண்ணே சவுண்ட் பத்தல ஏத்துங்கன்னு. அவர் கீழே குனிஞ்சு ஏத்திட்டு தம்பி பேசுங்கன்னார். என்னையா அது ஏத்திட்டேங்கிற சவுண்டை காண இன்னும் கொஞ்சம் ஏத்தினேன். திரும்ப கீழே குனிஞ்சாரு. கொஞ்சம் நேரத்தில் ஊர்காலி நாக்கில் நக்கிப்பட்டு ஏத்திட்டேன் தம்பி பேசுனார். என்னன்னா ஏத்திட்டேங்கிற சவுண்டை காணும். இங்க பாரு, இருந்தது பூரா ஏத்திட்டேன். நாளை காலையில 12 மணிக்கு தான் கடை திறப்பாங்க, வா ஏத்தி காட்டுறேன் அப்படிங்கிறார். நான் சவுண்டை சொன்னா அவர் எதையா ஏத்தி. இது பரவாயில்ல. 3 நாளைக்கு முன்னாடி இதே மைக் செட்டு தான், இதே மாதிரி மைக் செட்டு, இதே மைக் செட்டு இல்லப்பா. அவர் ஒரு மாதிரி பாக்குறாப்புல, நடராஜ் இல்ல, அது கோவிந்தராஜ். அந்த மைக் செட்டு பேரு. சவுண்டு பத்தல ஏத்தியான்னு. சரி, பிடிக்கிறன்னு என்னைய பார்த்தாப்புல. சவுண்டு பத்தல ஏத்து, போன் அடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. சவுண்டு இங்க பத்தலைங்கிற, போன் அடிச்சிருக்கேன் ஏத்துக்கிற, ஏத்தியா அப்படின்னு. டாட்டா ஆசியை ரிவர்ஸ் விட்டு மொத்தத்தையும் ஏத்திக்கின்னு போயிட்டான். நான் தெருவில் உட்காந்து கொஞ்சம் உஷாரா தான் உட்காந்து சொல்லணும். நடுவரில் இன்னைக்கு ஆண்களுக்கு பெண்கள் தலைவியா தலைவலியான்னு கேட்டிருக்கீங்க. மனைவி என்ன? இப்ப இதை சொல்ல வேண்டியது யாரு? ஆண்கள் நாங்க தானே சொல்ல முடியும். எங்களுக்கு தலைவலிக்குதா தலைவலியா தலைவியாங்கிறத நாங்க தான் சொல்லணும், நீங்க சொல்ல முடியாது. எதை வச்சு நீங்க சொல்றீங்க தலைவின்னு? நாங்க சொல்லணுமா? நான் கேட்கிறேன், இப்போ இவங்க சொல்றாங்கல்ல தலைவின்னு சொல்றீங்கல்ல, உருப்படியா வாய்க்கு ருசியா நல்ல சமைச்சு போடுறீங்களாமா? அப்படி கேளியா? அன்னைக்கு நிகழ்ச்சி லேட் ஆச்சு சார். என் பொண்டாட்டி சொன்ன, அடியாய் பட்டிமன்றத்துக்கு போறேன், 2 சப்பாத்தி சுட்டுவான்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்கிறேன், பிக்க முடியலக்கா. சப்பாத்தி மேல ஒருத்த காலை வச்சுக்கிட்டு கையை வச்சு இழுக்கிற, பிக்க முடியல. கோவம் வருமா வராதா? முன்னாடி சப்பாத்தி இது உள்ள வந்தா பிச்சு விட சமயக்கட்டுல இருந்து சொல்றான், பிச்சு விடுவாராம். பிச்சு நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம்? போயா வேலையை பார்த்துக்கிட்டு ஐயா. இப்படித்தாயா? நேத்து நான் பொண்டாடி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, நானும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடியே தோசை சுத்தி கொண்டாடிக்கிறேன், நாடகட்டும் முடியட்டும் அப்படின்னா. இப்ப எனக்கு தோசை வேணும் அப்படின்னு என் மயனும், இப்ப எனக்கு தோசை வேணும் அப்படின்னா. சரி, நேர கிச்சனுக்குள்ள போனோம். அங்க இருந்து தோசையை துட்டு தட்டத்துல வச்சு எங்க 2 பேருக்கு அங்க இருந்து ஃபைன் தள்ளி விட்டான். நாங்க 2 பேரும் தட்டை புடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். சாம்பார் ஊத்தணும்ல, அவ எப்படி தெரியுமா சாம்பார் ஊத்தணும்? எப்படி? இந்த ஹோட்டல்ல பார்சல் கட்டுவாங்கல்ல, அது மாதிரி சாம்பார பார்சல் கட்டிக்கிட்டு ஓரத்துல ஓட்டைய போட்டு அங்க இருந்து பிதுக்கி விட்டா பாருங்க. நாங்க 2 பேரும் ஏந்தி பிடிக்கிறோம். யார் ரவுண்டு வரும்போது ஓட்டையில கத்திரிக்காய் அடைச்சு கச்சியா, அடியா சாம்பார் வரல சாம்பார் வரலங்கிறேன். இழுத்து பிடிச்சி ஒரு அமுக்குனா பாருங்க, பாக்கெட்டு தெரிச்சு என் மூஞ்சி எல்லாம் சாம்பார் கொட்டி உட்காந்துருக்கேன். என் மயன் தோல் மேல ஏறிக்கிட்டு சொல்றான், இருப்பா கத்திரிக்காய் மேல மாட்டிக்கிச்சு எடுத்துட்டு வரேங்கிறான். இந்த பொம்பளையால தலைவின்னு சொல்றதா தலைவலி? தலைவலி தானங்க. ஒரு இல்லறை எப்படி இருக்குன்னு அன்னைக்கு பாட்டு கொடுத்தான் சார். உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கான விளங்கானது, அடராவும் தானே சிறகானது, அதுவே என் வாழ்வின் சிறப்பானது. அறை ஒன்றின் மேலே பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, அணிதெனது நண்பன் நிலையே, உன்னாடொரு சொந்தம் வந்தது. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. பூவெடுத்து ஒரு மாலையிட்டு
அந்த மாதிரி இன்னைக்கு இருந்தா நாங்க அப்படியே பாடிக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இல்லையே. ஆனா ஒரு விஷயத்துல நான் பெருமையோட சொல்றேன் சார். என்னையா? ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பாக்குறது உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா கொடுங்கய்யா. எப்படி பாப்பாங்க? எப்படிமா பாப்பா என் பொண்டாட்டி டிவி 10 உள்ள போயிட்டு 20 வெளியில வந்துரும். இது பரவாயில்ல. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறாடா, ஏதாவது தெரியலான்னு பாப்போம் அப்படின்னு. அதுல இந்த சன் டிவில வம்சம்னு ஒரு நாடகம் போட்டானே, அதுல இந்த அம்மா ரம்யா கிருஷ்ணன் கலெக்டர் அம்மாவா இருக்கும். அதை சாகடிக்கிறதுக்காக கார்ல போறப்ப வெடிகுண்டை வச்சு விட்டுருவாங்க சார். அது வெடிக்கிறதுக்காக கவுண்டர் குறைஞ்சிட்டே வரும். 10 9 8 7 6 5 4 3. இதை என் பொண்டாட்டி பாத்துக்கிட்டே இருக்கா. 90 95 100 110 பிபி எகிரிட்டே இருக்கு. ஓடி போய் லைட் போடுறா, ஃபேனை போடுறா, தண்ணியை குடிக்கிறா. நான் கிடுக்குன்னு ஓடி போய் பிளக் பாயிண்ட் பிடிங்கிட்டேன். அந்த அம்சம் முடியறதுல நம்ம அம்சம் முடிஞ்சு வச்சுன்னா நானா இருந்தாலும் பிளக் பாயிண்ட் அமுக்கி வச்சுட்டு வந்திருப்பேன். இதோட தொலையட்டும்டான் சார். நான் இன்னும் சொல்றேன் சார். தலைவின்னு சொல்றீங்கல்ல, நீங்க பூரா சீரியல பார்த்தே எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கீங்க. ஆபீஸ்க்கு புருஷன்கார வேலைக்கு போயிட்டு வரான்ல, எந்த புருஷனுக்காவது தமிழ்நாட்டுல நைட் ஆனா 8 to 8:30 சாப்பாடு கிடைக்குதா சார்? கிடைக்காது. யாருக்குமே கிடைக்கிறது இல்ல சார். அப்படி சொல்லாத. எங்க ஊர்ல எல்லாரும் 8:15 கரெக்டா சாப்பிடுவோம். நைட் சாப்பாடு வாய்ப்பே இல்ல. 8 மணிக்கு முக்கியமான நாடகம் போடுறான். தமிழ்நாட்டுல எந்த ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டிங்க 8 மணிக்கு சாப்பாடு போடுறதே கிடையாது. எங்க ஊர்ல 260 குடும்பம் இருக்கு. எல்லாரும் 8:10 சாப்பிடுவாங்க. கரெக்டா? வாய்ப்பே இல்ல. எப்படி? ஊர் கட்டுப்பாடு கிடையாது. நான் 8:05 ஊருக்குள்ள என்றாவேன். புகையில டிரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ணி விட்டு போயிருவேன். எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு. அப்படி ஒரு உயரிய என்ன எனக்கு. இனிமே நானும் எங்க ஊர்ல டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணி தான் சார் போகணும். அவ்வளவு சிக்கல் நிறைந்த உலகமா இருக்கேன் சார். இவங்க தலைவலிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டா இந்த மேடையிலேயே உங்களை சாட்சியா வச்சு கேட்கிறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வியா 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா என்ன அப்படி கை கட்டிக்கிட்டீங்க? நிகழ்ச்சி அமைக்கிறவங்களே கம்முன்னு தான் உட்கார்ந்துருக்காங்க, கையை தூக்கல. எல்லாம் பின்னாடி இருந்து எட்டி பாக்குறாங்க. ஆனா அந்த காரணம்ல ஒரு அண்ணன் மட்டும் கை தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாய் கேட்கறான், அவளை தன்னாவட்டா உட்காந்து தூக்குங்க கையை அப்படின்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாங்க. இப்ப இதே கேள்வியை தாய் குளத்துல கேளுங்களேன். 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா நம்ம எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பார், அதனால 7 ஜென்மத்துக்கு விரே புருஷன் அவர். அந்த ஒரு கணக்கு தாங்க. இப்ப நான் கேக்குறேன், கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவே சரி மணிப்பர்ஸ்லே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, இல்ல மணிப்பர்ஸ்ல வர வச்சுக்கணுமா மணிப்பர்ஸ்ல அப்படிங்குது. அங்கே 2 பேரும் கையை தூக்கிட்டு சொல்றாங்க, வந்து நான் மணிப்பர்ஸை திறந்தா பார்க்க போறேன், சும்மா தூக்கி விடுங்கடி கையை. ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டோவை மணிப்பர்ஸ்லயே வச்சிருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க சார். 2 போட்டோ மணிப்பர்ஸ்ல அந்த அளவுக்கு பாசம் சார். பாசமாடின்னு கேக்குறேன். லோன் வாங்குறதுக்கு ஒட்டுறதுக்கு வச்சிருக்காங்கறாடா. ஒட்டி புடி சாச்சி கையெழுத்து போட்டுவா, காலமுறை நான் லோன் கட்டிக்கினே தெரிய வேண்டிய. இந்த பெண்களால மகிழ்ச்சி இருக்கா சார்? பூரா தலைவலி கொடுக்குற கேஸ் சார். சினிமாவுக்கு கூட்டு போல சார், போக முடியல சார் பொண்டாட்டிய. ஒரு ஆள் இப்படிதான் புதுசா கல்யாணம் ஆகி பொண்டாட்டிய சினிமா தேட்டர் கூட்டு போனான். படம் பாத்துக்கிட்டே இருந்தாங்க, கரண்ட் போயிருச்சு இல்ல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்துச்சு. புருஷங்காரன் சொன்னா, அடியே கரண்ட் போயிட்டு உடனே வரும்னு தான் நான் கம்முன்னு இருந்தேன், ஒரு 5 நிமிஷம் லேட்டா வரும்னு தெரிஞ்சிருந்தா என் அன்பை வெளிப்படுத்துற மாதிரி 2 முத்தத்தை உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னா. அதுக்கு பொண்டாட்டி சொன்னா, அப்ப கரண்ட் போனப்ப முத்தம் கொடுத்தது நீங்க இல்லையா அப்படின்னுச்சு. முதல் நாளே கல்யாணத்துக்கு கூட்டு போனாலே பிரச்சனை வருது. நீ அந்த படத்துக்கு போயிருந்தியா? சத்தியமா நான் பின் சீட்ல உட்கார்ந்துருந்தேங்க, கேள்விப்பட்டேன். நீ முன் சீட்ல உட்கார்ந்துருந்தாலே முதல் வேலை காட்டுவேன், கேள்விப்பட்டேன். அவ்வளவு சிக்கல் நிறைந்த உலகமா இருக்கே. இந்த பெண்களால ஏதாவது மகிழ்ச்சி இருக்கான்னு நான் கேட்கிறேன். அதுலயும் பாருங்க, நிஜமாவே சொல்றேன், ஏன் பொண்டாட்டி மாதிரி என் மேல பாசம் வைக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது. அப்படியா? ஏன் தெரியுமா? கல்யாணமான முதல் நாளே என் ஒய்ஃபை பார்த்து நான் ஒரு காதல் பாட்டு பாடுறேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. பாட்டு எப்படி இருக்கு? அருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ. டப்புனு என் சட்டையை பிடிச்சா, 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்கிறாங்க, மரியாதையா லிஸ்ட கொடுன்னு கேட்கிறாளே. இந்த பொண்டாட்டியே நம்ம தலைவின்னு சொல்ல முடியுமாங்க? இப்படி தாயா, என் பொண்டாட்டிக்கு தீபாவளிக்கு பட்டுச்சேல இருக்கு 10,000 ரூபாய் கேட்டா. சரி,
காசு இல்ல, இந்த 1000 ரூபா சரி காட்டன் சேலை கட்டு, சும்மா ராணி மாதிரி இருப்பாயினே, அதுக்கு போட்டு உதைக்கிறாடா. ஏன் அந்த ராணி யாருன்னு கேட்டு அடிக்கிறாடா. புதுக்கோட்டை ராணின்னு சொல்லிவிட்டு போக வேண்டியதானே. உனக்கு துரோகம் நான் பண்ண மாட்டேன். பெண்கள்னா தலைவலிங்கிறதான நான் சொல்றோம். எந்த புருஷனுக்காச்சும் தலைவியா இருக்கிறாளா சார்? ஆனா ஒரு விஷயம் சார், பட்டிமன்றம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போய் தூங்குனேன்னு வச்சுக்கோங்க, அசந்து தூங்குறப்ப என்னெல்லாம் கவிதை படித்தான் என் பொண்டாட்டி. அப்படியா? காலையும் நீயே மாலையும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே, விடிஞ்சு போச்சு எந்திர நாயன் ஒரு உதவதப்பா, அந்த உதய வாங்கிட்டு தான் பூரா இடத்துலையும் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பெண்களை நாங்க தலைவின்னு எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அதுலயும் பாருங்க, இவ்வளவு ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, குறிப்பா புருஷங்காரன் கடங்கார நாயி பெரிய தலைவலியோட சுத்துறதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? இந்த பொண்டாட்டிங்க தான். எப்படி சொல்ற? ஒரு பொங்கல் தீபாவளி எல்லாம் வரட்டுமே, பொண்டாட்டி எல்லாம் ஓடி வந்து புருஷன் சொல்லுவாங்க, எங்க பொங்கல் வருது தீபாவளி வருது, எனக்கு புடவை எடுக்கணும், பொண்ணுக்கு சுடிதார் எடுக்கணும், பையனு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும், நகை எடுக்கணும், நட்டு எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், நீங்க என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க? புருஷங்கார சொல்லுவான், நான் போய் தெருவா பிச்சை எடுக்கலான்னு இருக்கேன். கரெக்ட். உன்னை கல்யாணம் பண்ணி அது ஒண்ணு தான் எடுத்தாகணும். அந்த மாதிரி தான் எங்க ஊர்ல பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம புருஷங்காரன் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டான் சார். கடங்காரன் காசு கேட்டு வந்தான். உடனே புருஷங்காரன் ஓடி வந்து பொண்டாட்டி சொன்னா, அடியே இங்க பாரு, நம்ம காசு கொடுத்தான்ல, காசு கேட்டு வர்றான், நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரே சண்டையா இருக்கே, எப்படி கொடுத்த காசு வாங்குறதுன்னு அவன் போயிடுவான். அப்புறம் ஜாலியா இருக்கலாம் ஐடியா பண்ணி கடங்கார வர நேரமா பார்த்து இவன் பொண்டாட்டி அடிச்சான். பொண்டாட்டியாலதான் ஒரே சண்டை, கடங்காரனும் போயிட்டான். சும்மா இருக்கணும்ல. கடங்கார போனோன்னு சொன்னா புருஷங்காரன், எப்படி அவன் வர நேரமா பார்த்து ஒன்னு நான் அடிக்கிற மாதிரியே நடிச்சம் பாத்தியா அப்படின்னா. ஐ பொண்டாடி சொன்ன, அட போயா நீ என்னத்த அடிச்ச? அவன் வர நேரமா பார்த்து நான் அழுவுற மாதிரியே நடிச்சம் பாத்தியா அப்படின்னு. அவன் கடங்கார மெதுவா கதவை தொண்டு வந்து சொன்னான், நான் எப்படி போற மாதிரி போயிட்டு வந்தம் பாத்தியா, குடுறா காசுன்னா. இவ்வளவு சிக்கல் நிறைந்த உலகமா இருக்க, இந்த விஷயத்துல நாங்க தலைவின்னு எப்படிங்க ஏத்துக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா ஒரு பெண் ஒரு ஆணினுடைய வாழ்க்கைக்கு வந்தா ஒரு தேவதை வர்றதா நினைச்சு நாங்க கோபுர வாசல்ல பாட்டை கொடுத்தோம். எப்படி தெரியுமா கொடுத்தோம்? தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தடம் பற்றிட வந்தது தம்பி. தங்க கம்பி பூச்சூடவும் பாய் போடவும், பூச்சூடவும் பாய் போடவும் சுபவே தேவதை போலொரு பெண்ணிங்கு வந்தது நம்பி, உன்னை நம்பி இந்த மைத்துனன் கைத்தடம் பற்றிட வந்தது தம்பி. தங்க கம்பி. எவ்வளவு அழகா நாங்க தேவதையா நினைச்சோம். நம்மள தேவையில்லாதவங்களா இவங்க நினைக்கிறதுனால தாங்க எங்களுக்கு தலைவலின்னு நாங்க சொல்றோம். அதுலயும் பாருங்க, நிஜமாவே சொல்றேன், எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன பழக்கம்? எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறேன்னா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா இருக்கோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், கேள்விப்பட்டேன், அல்வா ஃபேமஸ். நேரா வாங்கி கொண்டாந்து வீட்டுல கொடுத்தேன். இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வாங்கிட்டு வந்தியா? என்ன நீங்களும் சிரிக்கிறீங்க? நீங்க வாங்கிட்டு வந்து செண்டு பாட்டில் பாண்டிச்சேரியில் ஃபேமஸ்னா அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டா, குண்டு பாட்டில் வாங்கி. ஐயோ, செண்டு பாட்டில் தாங்க வாங்க. வேலை பூரா எனக்கு தெரியும். 4 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன், முறுக்கு ஃபேமஸ். நேரா வாங்கி கொண்டாந்து பொண்டாட்டி, இந்தாடி டிவி பாக்குறதா பாக்குறேன், மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்ல இதமா இருக்கும், இதை சாப்பிடுன்னு கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாலும் ரூம் போயிட்டேன். இவ டிவியை பார்த்துக்கிட்டே நான் கொண்டு வந்த மணப்பாறை முறுக்க தின்னுட்டே சொல்றாக்கா, மணப்பாறை முறுக்கு உன் மகர மாதிரியா இருக்கியா, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறான்னு வெளியில வந்து பாக்குறேன், நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாக்கிட்டு அப்படியே இருக்குக்கா. பக்கத்துல இருக்க கொசுத்தி சூர்ல எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே, இந்த பொண்டாட்டியை எப்படிங்க நாங்க தலைவலின்னு சொல்றது, தலைவின்னு சொல்றது? அதனாலதான் இன்னைக்கு வேதனைப்பட்டு ஒவ்வொரு ஆண்களும் பொண்டாட்டி வந்து தலைவி இல்ல தலைவலின்னு நாங்க எப்படி பாடி தலைகிறோம். எப்படி? மரணம் என்னும் தூது வந்தது, அது பொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, ஒழுங்காரே வா வா வா. காட்டு மட்டு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது, ஆண்கள் காட்டும் மட்டு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. யார்
இழுக்கிறது எனக்கு, நீ ஏன்டா தண்ணி குடிக்கிற? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. என்னம்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுங்கடா. எப்படி டீம் சேர்த்துருக்கு பாருங்க. இழுக்கையில் விட்டு விட்டு முடிக்கையில் கொடுக்குறாங்க. இப்படி தாக்கா நேற்று என் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் தோசை தின்னுக்கிட்டு இருந்தேன். சரி, தோசை விக்கிருச்சு. அவ முடியட்டு வாரேன் நாடகம் முடியட்டு வாரம்னாலா எனக்கு முடியட்டு வாரம்னாலான்னு இது வரைக்கும் தெரியாமல் பைதி கிடிச்சுத்துறேன். அப்ப இந்த மனைவியால சந்தோஷம் இருக்குமா? நான் கேட்கிறேன். பூரா பிரச்சனையை கொண்டாந்து நம்மளுக்கு சேர்த்து விடுறது இந்த மனைவிகள் தானே சார். அதுலயும் குறிப்பா ஒரே ஒரு விஷயம் தான் சார் சொல்லணும். இவ்வளவு மக்கள் இருக்காங்கல்ல, நீங்க இலக்கிய பட்டிமன்றம் நிறைய பேசுறீங்க. ஆமா. இன்னிசை பாட்டு பட்டிமன்றத்துல பட்டையை கிளப்புறீங்க. நீங்க பாடாத பாட்டே கிடையாது. உங்களை சாட்சியா வச்சு இந்த மக்கள் முன்னிலையில நான் ஒரு தமிழ் பாட்டு பாடுறேன். தமிழ் பாட்டா? ஆமா, பாடு. அதற்கான விளக்கத்தை நீங்க இந்த மாமன்றத்துல கொடுக்கணும். நீங்க சினிமா பாட்டா இல்ல இலக்கிய சினிமா பாட்டு? அது பாடியா, நான் ஈஸியா சொல்லுவேன். சிங்கம்ங்கிற திரைப்படத்துல ஒரு தூய தமிழ் பாட்டு இருக்கு, அதை நான் பாடுவேன். அதுக்கு நடுவர் விளக்கத்தை சொல்லுவார். சூர்யா நடிச்சதானே? பாத்தியா, ஹீரோ பேர்லாம் கரெக்டா எல்லாம் தெரியும். ஹீரோ ஹீரோயின் அம்மா எல்லாரையும் தெரியும் எனக்கு. சரி, இப்ப நான் அந்த பாட்டை பாடுவேன், அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். அண்ணா ரெடியா இருக்கீங்களா? ரெடியா? ஓகே. தூய தமிழ் பாட்டு நான் பாடுவேன், இவர் விளக்கத்தை கொடுப்பார். Everybody listen to samba bamba rumba tumba. Everybody member jumpa member kalinga party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody run it, coming it's time to party. Everybody listen to samba bamba rumba tumba tumba. Everybody giving sucking moving becoming naughty. Everybody go ring go ring go ring go ring go ring go. Everybody time to move on life for just to party. விளக்கத்தை சொல்லுங்க. சிரிக்காதீங்க மாமா. நான் நெட்ல கூட தேடி பார்த்தேன், இல்ல மாமா. நீ நெட்ல கூட தேடிட்டு வா. என்ன நம்ம குடும்ப கௌரவமே இதுல தான் சார். குடும்பமே கௌரவம் இல்லாம இருக்க குடும்பம் சார். இந்த பாருங்க, இள வயசு பசங்களா எப்படி பார்த்துட்டு ஒரு கைத்தறல் கொடுங்கடா, அப்பதான் விளக்கத்தை சொல்லுவார். பாருங்க எவ்வளவு பேர் உங்க ரசிகர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார். இந்த பாட்டுக்கான விளக்கத்தை கொடுங்க சார். Everybody listen to samba bamba rumba tumba. நிப்பாட்டியா சொல்ல போகல, நீ குறுக்க வர்ற. சரி 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 சொல். Everybody listen to samba bamba rumba tumba. Everybody நிப்பாட்டியா. நான் யோசிச்சு வெளியில வரும்போது எதையா சொல்லி குளோஸ் பண்ணி போடுறேன். சரி, நான் எதுவுமே சொல்லல. அந்த முதல் வரியை சொல்லு. Everybody listen to சொல்லு. Everybody. Everybody. எவர் சில்வர் படி. எவர் சில்வர் படியா? அடுத்த வரியை சொல்லு. ரம்பா கும்பா கும்பா திம்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்பா கும்பா 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 திம்பா. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா திம்பா. நல்ல ஒரு கைத்தறல தாராளமா கொடுத்துருங்க. இதை எழுதின கவிஞனுக்கே இந்த விளக்கம் எனக்கு தெரியும்ல சார். நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் சார். தலைவிங்கிறாங்கல்ல, ஏமா நல்ல நாக்க புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறேன். நானும் நாக்க புடுங்கி புடுங்கி தான் பாக்குறேன். வலிக்கிட்டே போய் அரிச்சிப்ப போட்டு புடுங்க. ஏன் மொத்தமா வர்றதுக்கா? பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு உங்களால பாட தெரியுதாமா? பேசுறீங்களே தலைவிங்கிறீங்களே, பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு பாட தெரியுதா? அன்னைக்கு நிஜமாவே சொல்றேன், மெட்ராஸ்க்கு போய் பாக்குற சார், ஒரு அம்மா பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு பாடுறேன்னு குழந்தை தொட்டிக்கு போட்டு சனியனை எதுக்கு நீ வந்து கத்துற? உன் புருஷங்கார தண்ணி அடிச்சு விட்டு திண்ணில உட்காந்துருக்கான், அங்க போய் கத்து, நானே தூங்கிக்கிறேங்க அந்த குழந்தை. அதுலயும் பாருங்க, இவங்க தலைவிங்கிறாங்களே, பூரா ஜாட பேசுற இந்த தாலாட்டு பாட்டு தான் ஒன்னாந்து விடுவாங்க. பாத்துறீங்களா? நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன். மருமவ தாலாட்டா? ஆமா, பெண்கள் தாலாட்டு பாடுறது சொல்றியா? ஓ, ஏன் சொல்லு. எவ்வளவு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு பாத்தீங்களா? அதுலயும் பாருங்க, நிஜமாவே சொல்றேன் சார், இந்த பெத்த பிள்ளை அழுகுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கற்பனைக்கு சொல்றேன், நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுகுது, அந்த குழந்தையும் தானே தாலாட்டு பண்ணணும். முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபிடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்காந்துருக்காங்க, பெத்த பிள்ளை அழுது இவ வந்து தாலாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பண்ணா? எப்படி? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு, புண்ணியரை பெத்தெடுத்தே பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா சைடுல விழுந்து சிரிக்குது. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டோன்னா அதே இந்த கருவாயை நம்ம ஊர்லயே மைக்கில் சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்திரம் உட்காந்தால
ரெண்டாவது லைன் நைஸா நாத்தனா விட்டா, மண்ணோ நல்ல மண்ணு என் மன்னவரும் நல்லவரு, மன்னவர் கூட பிறந்தே மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. ஒரே அடிதடி சார். நம்மால் வந்தான், அதுதான் ஆண் சிங்கங்கிறது. வந்து அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அளவு இவன் தாளாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவளல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணும்னு, தம்பித்தோண வேணும்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மளை 140 கோடியில் கொண்டு விட்டுட்டாங்களே. பாத்தியலா ஒர்க்கு ஃப்ரம் ஹோம் நாங்க கொரோனா அவ்வளோ, அதில் மட்டும் 70 லட்சம் புள்ள பிறந்திருக்குங்கிறாங்க. ஆனா நீ இந்த தாலாட்ட சொல்ற இல்ல, என் மனைவி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. அப்படியா? என் மனைவி MA இசை திருவையாறு இசைக்கல்லூர்ல படிச்சவ சார். அவளை மாதிரி செட்டிநாட்டில் பிறந்தவ, அவளை மாதிரி தமிழ்நாட்டில் யாருமே தாலாட்டு பாட்டு பாட முடியாது. கதையெல்லாம் விடாதீங்க சார். உண்மையா? இப்ப இருக்க பெண்கள் யாருக்குமே தாலாட்டு, ஏன் முண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட்டு தயவு செஞ்சு அப்ப இங்க இருக்கிற தாய் கல்வரங்கத்துல இருக்க பெண்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போறேன். சொல்லி கொடுங்க. அம்மா நீங்களும் கூட கத்துக்குங்க, தேவைப்படும். பேரம்பட்டியில தாலாட்ட இந்த அம்மாவுக்கு தேவைப்படும். ஓகே, அந்த அம்மா அதான்ப்பா பேரம்பட்டியில தாலாட்டன்னு, அதுலயே நீ குறியா இருக்க. அந்த பிள்ளையை தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. அண்ணே ஒண்ணு காட்டுங்கண்ணே. ஆஹா, அவ பிள்ளையை தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. தொகேராவா? பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவை திறந்து பார்க்கறேன், 32 நாய் படுத்து கிடக்கு. இங்கேயும் ஒரு நாய் வந்துருச்சு சார். ஏன்டி இத்தனை நாய் கிடக்குறேன்? வந்த நாய் எல்லாம் சும்மா இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிற ஐயா. எவ்வளவு சிக்கல் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு பாத்தீங்களா? இதனால இந்த பெண்களை நாங்க தலைவின்னு எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அதுலயும் சொல்ற சார், ஒரே ஒரு விஷயம் பெருமையோட சொல்ற, இந்த மேடையில இவ்வளவு ஆண்கள் பெண்கள் சுத்தி இருக்கிறாங்க. முந்தானத்து ஒரு பையனை பாக்குறேன், டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தான். அவனை ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பாம்பு ஒண்ணு கடிச்சு பிடிச்சி. நான் பார்த்து கேட்டேன், ஏய் உனக்கு பாம்பு கடிச்சிருச்சு, டாக்டர் செக் பண்ணாரு, நீ பொழைக்க மாட்டேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு டீ குடிச்சிட்டு இருக்கேன்னு. ஆமா சார், என்ன அப்படிதான் சொன்னாங்க. பாம்பு கடிச்ச இடத்துல என் பொண்டாட்டி கடிக்க விட்டேன், இந்த விஷம் அந்த விஷத்தை முறியடிச்சிருச்சுங்கிறா ஐயா. அப்ப இந்த பெண்களை நாங்க தலைவின்னு எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களுமே, குறிப்பா அவனுடைய புருஷனுக்கு இவங்க தலைவலியா தான் இருக்காங்களே தவிர தலைவியா ஒரு காலம் இருக்கிறது இல்லைன்னு சொல்றேன். நிஜமாவே சொல்றேன். கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கறி வெடுமாக்கா சுண்டகஞ்சி சுட்டவாள மக்காச்சல் நீர்மோர் பேத்தனி இளநீ இராத்துக்கு கடன்பட்ட கம்யூனிட்டி வெள்ளரிக்கை அவிச்ச முட்டை ஆஃப் ஆயில், இந்த மனைவி, இது எல்லாமே டூப்பு. அப்பாவிப்பட்ட ஆண்கள் தான் டாப்பு. எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர்களே, எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு நன்றி பாராட்டி, பெண்மையை போற்றுகின்ற தேசம் தான் நம் தேசம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா இன்னைக்கு நீங்க செய்தித்தாளை எடுத்து பிரட்டி பார்த்தீங்கன்னா, பச்சிலம் குழந்தைகளை விட்டுட்டு கூட புருஷன் மேல கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டு வேற ஒருத்தன் கூட போகின்ற கலாச்சாரம் பெருகிவிட்ட இந்த கால சூழலில் மனைவி என்பவள் ஒரு காலம் தலைவியாக இருப்பதற்கான சூழல் இல்லை, அது குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி என்பவள் தலைவியாக இல்லை, தலைவலியாகவே இருக்கிறாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. கை கொடுங்க, அப்படி ஓரங்கட்டி ரைட்ல கட் பண்ணி உட்காருங்க. தெளிவா சொல்லியிருக்கார். மனைவி என்பவள் தலைவலிதான். ஒண்ணு தெரிஞ்சுக்க, பொண்டாட்டில 3 டைப் ஆஃப் பொண்டாட்டிஸ் இருக்கு. 3 வகையான பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் டைப், சோத்தை போடுவா, சாம்பார் ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்போம், உப்பு இருக்காது. என்னடி புள்ள பதிலுக்கு அவ பேசுவா, ஏன் உப்பு போடாத சாப்பிடுங்க, நீ போட்டு சாப்பிட மாட்டியா, நீ பெரிய அவங்கள கத்துவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பார்ல உப்பு இல்லை, வாயிலே முணங்குவா. மொட்டை போ கழிச்சல் ஓவே பசில் ஆடி போது பசி போது அடிப்படி சாகாம வந்து தொலைகிற மனுக்கெல்லாம் கொள்ளி வர மாட்டேங்குது, அது ஒன்று கொரோனா வரல, எல்லாம் தப்பிச்சு வந்துட்டேன். இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் டேஞ்சரான ஆள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருவருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எப்போ விஷம் வைப்பான்னு சொல்ல முடியாது. என்னம்மா, என்ன சந்தேகம்?
எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டியை பத்தி தெரியும். திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாருங்க. இந்த உடனே வாங்குறான்ட்டு நேத்து பூரா வாங்கலையா? அப்ப வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரா புள்ள, இப்ப பிறக்க ஊரா கீரி புள்ள. எல்லாம் தயவு செய்து நீங்களாம் நம்ம எந்த பெண்களும் குழந்தை பெத்தம்னு சொல்லாத. குழந்தை எடுத்தாங்க, மணி பரிசிலிருந்து காசு எடுத்து கொடுத்த மாதிரி குழந்தை எடுத்து கொடுக்குறான். ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா எது பிரசவ வார்டுனே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கம் அழுவோம், புள்ள ஒரு பக்கம் அழுவோம். இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் பார்க்குறோம். போன மாதம் என் குழந்தையாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. அட எனக்கு ஏமா வாழ்த்து சொல்ற நீ? என் சகலைக்கு போய் சொல்லு. குழந்தை பிறந்த பார்க்க போகிறோம். தாயும் அழுவலை, பிள்ளைய அழுவலை, புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். நீ ஏன்டா அழுகுறான்னு கேட்குறேன். ஆபரேஷனுக்கு 70,000 பணம் கட்டு நான் தாண்டான்னு அவங்க கிடந்து அழுதுட்டு கிடக்கிறான். இந்த பெண்ணால் எங்கே தலைவின்னு சொல்றது? தலைவலி. அதையும் பிரித்து விட்டுருக்கான் பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவம்னா நான் கட்டுவேன், நீனே கட்டு, பிரசவத்துக்கு உரியவன் நீந்தேன். அப்போ வாழ்க்கை இவ்வளவு சிக்கல் இருக்கு. புலம்பி தீர்த்திருக்காரு பேராசிரியர் அபு அவர்கள். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி என்பதை தண்ணி குடித்து விட்டு நிரூபித்து வருகிறார். ஜிகு ஜிகு ஜிகா அப்படி